ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸான வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 13 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். எப்போ சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெல்கம் டு டீமன் ஸ்கூல் இருமாக்குன் சீசன் 1 எபிசோட் 13. ஒவ்வொரு பேட்லர்ஸ் டீமையும் நம்ம ஹீரோ போய் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கான். அதை கொஞ்சம் அப்படி வைங்க, இதை கொஞ்சம் இப்படி வைங்க அப்படின்னு சொல்லி ஆமரி வந்துட்டு நம்ம ஹீரோ வரப்போறோம் அப்படிங்கிறதுக்காக ஸ்டூடெண்ட் கவுன்சில டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கா. ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் எல்லாருமே ஆஸ்மோடியஸ்க்காக தான் பிரசிடென்ட் இப்படி பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஆஸ்மோடியஸ் ரொம்பவும் ஸ்ட்ராங்கானவன் தான், அவனை எந்த பேட்லர்ஸ் தான் வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி அந்த மெம்பர்ஸ் பேசுறாங்க. ஆனா ஆமரி நம்ம இருமாக்காக தான் இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கா. ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ் அந்த காமிக்ல வந்த மாதிரியே இப்ப அந்த ரூம் ரெடி பண்ணி வைக்கிறா. டெக்கரேஷன் முடிஞ்சது, இவனை எங்க இன்னும் ஆளக்கணும் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஆமரி வந்து நம்ம ஹீரோக்கு மெசேஜ் பண்ணிருப்பா. சரிமா இன்னும் ஸ்டூடெண்ட் கவுன்சிலுக்கு வரலையா அப்படின்னு நம்ம கேட்கவும், என்ன இன்விடேஷன் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஆமரி, நீ தான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்ங்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அந்த பில்டிங் பிளாஸ்ட் ஆகும். நம்ம ஹீரோ என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்ப உள்ள போய் பார்க்கலான்னு போகும்போது கால் வலிக்கு கீழே விழுறான். முந்தின நாள் நம்ம ஹீரோ பார்த்தா அந்த பையன் தான் அங்க இருக்கான். எப்பவும் போல அவனுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. எனக்கு எதுவாகல அப்படின்னு சொல்லி அப்படியே அவன் மயங்கி கீழே விழுந்துருதான். இரமா சுசுகி ஏஜ் 14 ஹியூமன் வேர்ல்ட்ல இருந்து டீமன் வேர்ல்டுக்கு வந்து டீமன் ஸ்கூல்ல படிக்கிறான். ஹியூமன் தெரிஞ்சா சாப்பிடுவாங்களோ நம்ம பயப்படுறான் அப்படின்னு சொல்லி எப்பவும் போல ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். என்னது இருமா வரலையா அப்படின்னு சொல்லி ஆமரி ஷாக் ஆகுறா. ஒருவேளை நான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட் தெரிஞ்ச உடனே பயப்படுறானோ அப்படின்னு சொல்லி அவ யோசிக்கவும், ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு, என்னால இன்னைக்கு வர முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ மெசேஜ் பண்ணுவோம். அவன் என்ன பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறான் அப்படின்னு ஆமரி நினைக்கிறா. என்னோட இந்த பேட்லர்ஸ்ல யாருமே கிடையாது, நான் ஒருத்தன் தான், உனக்கு டீ கூட என்னால கொடுக்க முடியல, நம்ம வருத்தப்படவோ பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனை ரெஸ்ட் எடுக்க சொல்றான். அப்பதான் நம்ம ஹீரோ சுத்தி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே பாக்குறான். இந்த ஆப்ராடா எல்லாமே மேஜிக் யூஸ் பண்ணாதான் ஒர்க் ஆகும், அது உனக்கு ஃபர்ஸ்டே தெரியும் நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனா நம்ம ஹீரோக்கு அது தெரியல. நம்ம ஹீரோ எல்லாமே அவனுக்கு தெரிஞ்ச மாதிரியே அவன் கிட்ட சமாளிச்சுட்டு இருக்கான். ஆமா உன்னோட அந்த செயின் அதுவும் அந்த அப்ராடால ஒண்ணா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும், இல்ல அது டிஃபரெண்ட் ஆனது, அப்புறமா இந்த பால பாரு, இதுல நான் மேஜிக் யூஸ் பண்ணா இது ஜொலிக்கும் அப்படின்னு சொல்லி அவன் மேஜிக் கொஞ்சோண்டு யூஸ் பண்ணவுமே வாயில இருந்து ரத்தமா வருது. இந்த டால்ல நான் மேஜிக் யூஸ் பண்ணா இது ஆடும் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பவும் மேஜிக் யூஸ் பண்ணுவோம். திரும்பவும் அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. நான் உனக்கு நிறைய காமிக்கணும்னு தான் ஆசைப்படுறேன், ஆனா என்னால மேஜிக்கா அதிகமா யூஸ் பண்ண முடியாது, என்கிட்ட கொஞ்சோண்டு மேஜிக் தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லவோ, இவனும் கிட்டத்தட்ட என்னைய மாதிரி தான் இருக்கான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்புறமா நான் என்னோட கிரேட் இன்வென்ஷனை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்ப நம்ம ஹீரோவை கூட்டிட்டு போய் உன்னை காமிக்கிறான். இந்த மிஷினை வச்சு கொஞ்சோண்டு மேஜிக் பவரை கூட பெரிய லெவல்ல யூஸ் பண்ண முடியும், இது அதோட ஹார்ட், இதுதான் அதுக்கு பவர் சப்ளை கொடுக்கும், ஆனா இதை எப்படி சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோ அதை சேர்த்து அவனுக்கு கொடுக்குறான். பல தடவையோ ட்ரை பண்ணி என்னால சேர்க்க முடியல, ஆனா நீ உன்னோட ஃபர்ஸ்ட் ட்ரைலயே இதை ஜாயின் பண்ணிட்டியா, நீ உண்மையிலேயே திறமசாலி தான் இருமா அப்படின்னு சொல்லி அவன் பாராட்டுறான். திரும்பவும் அவன் வாயில இருந்து ரத்தமா வருது. நான் ரொம்பவும் சந்தோஷமாயிட்டேனா, அதான் இப்படி ஆயிடுச்சு, ஆனா நீ உண்மையிலேயே திறமசாலி, இதை சீக்கிரமா ஃபிக்ஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும், சின்ன வயசுல இருந்தே நான் என் லைஃப்ல உடஞ்சு போன நிறைய விஷயங்களை சரி பண்ணிருக்கேன், சோ எனக்கு இது சிம்பிள் தான் நம்ம ஹீரோ சொல்லப்போ, இதை நீ தான் ஜாயின் பண்ணிருக்க, இதை ஒர்க் பண்றது நீ கன்ஃபார்ம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெஷின்குள்ள அந்த ஹார்ட்டை வச்சு மேல ஒரு பாலை வச்சு இப்ப கனெக்ஷனை கொடுக்குறான். இவன் கொஞ்சோண்டு மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவான். அந்த பால் ரொம்பவும் பிரைட்டா ஜொலிக்குது. இவனுக்கும் வாயில இருந்து ரத்தம் எதுவோ வரல. இந்த நதர் வேர்ல்ட்ல கம்மியான மேஜிக் பவர் இருக்கிறவங்க ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. ரேங்கிங்கை வச்சுதான் இங்க எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுவாங்க. வீக்கான டீமன்ஸோ ஸ்ட்ராங்கான டீமன்ஸ்க்கு ஈக்குவலா போராடணும், இதுதான் என்னோட கோல் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லவும், வீக்கானவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறானே அப்படின்னு சொல்லி இவனோட கோல் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு ரொம்பவோ பிடிச்சிருக்கு. ஆனா இப்போதைக்கு இப்படி ஒரு மிஷின் இருக்குது யாருக்கும் தெரியக்கூடாது. ஹை லெவல் டீமன்ஸ்க்கு மட்டும் இது தெரிஞ்சா லோ லெவல் டீமனும் நமக்கு ஈக்குவலா வந்துருவாங்கன்னு சொல்லி அவங்க இந்த மிஷினை ஏதாச்சும் பண்ண பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். ஒருவேளை நீ நினைக்கிற மாதிரி என்கிட்ட அதிகமான மேஜிக் பவர் இல்ல அப்படின்னாலும் என்ன இந்த பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ண விடுவியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், உன்கிட்ட மட்டும் மேஜிக் கிடையாதுன்னா நீ ஏன் ஈக்குவலுக்கு தான் இருப்ப, ஆனா அவன் மேஜிக் பவர் ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆனது, இந்த பேட்லர்ஸ்ல நீ ஜாயின் பண்ண மேஜிக் முக்கியமே இல்ல, திறமை இருந்தா போதும், அது உன்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி அவன் சொல்றான். அவனால சரி பண்ண முடியாததெல்லாம் நம்ம ஹீரோ சரி பண்ணவும் அவனுக்குமே நம்ம ஹீரோ ரொம்பவும் பிடிச்சிருக்கு. கிளாராவோ ஆசோ நம்ம ஹீரோவை தேடி வந்து கடைசியில ஒரு வழியா நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்கிறாங்க. இருமா நீ ஹாப்பியா இருக்கா, என்ன நடந்துச்சு அப்படின்னு கிளாரா கேட்கும். நம்ம ஹீரோவை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோ ரொம்பவும் ஹாப்பியா இருக்கான். இப்ப ட்ரையல் பீரியடோட கடைசி நாளும் வருது. நம்ம ஹீரோ அவன் கிட்ட போயிட்டு நான் உன்னோட மேஜிக்கல் அப்பராட்டிஸ் பேட்லர்ஸ் டீம்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லுவோம். ஆமா அவங்க ரெண்டு பேர் யாருன்னு கேட்கும். அவங்க என் ஃப்ரெண்ட்ஸ் தான், நான் இதுல ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னா அவங்களும் இதுல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம ஹீரோ சொல்லப்போ ஆஸ்டனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான். கிளாரா எப்பவும் போல காமெடி பண்றா. என்னது என்னோட டீம்ல 3 புது மெம்பர்ஸ் ஜாயின் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி சந்தோஷத்திலேயே அவன் மயக்க போட்டு கீழே விழறான். இருமாவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் மேஜிக்கல் அப்பராட்டிஸ் பேட்லர்ஸ்ல அபிஷியலா ஜாயின் பண்றாங்க. பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான டைமிங்கும் முடிஞ்சு போயிடுச்சு. ஆமா முடிஞ்சு போயிடுச்சு. பிரசிடென்ட் இவ்வளவு சோகமா இருந்து நான் பார்த்ததே இல்ல, ஆஸ் வரலன்னு நினைச்சு வருத்தப்படுறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட் கவுன்சில் மெம்பர்ஸ் அங்க இருந்து கிளம்புறாங்க. இருமா ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி அவ வருத்தப்படுறா. பார்த்தா நம்ம ஹீரோ உள்ள வந்து சாரி நான் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்றான். பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்றதுக்கான டைமிங்கே முடிஞ்சு போச்சு, நீ இவ்வளவு லேட்டாவா வருவ, சரி இப்பவாச்சும் வந்தியே, நீ உட்காரு நான் உனக்கு டீ தரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை உட்கார சொல்றா. இதுதான் ஸ்டூடெண்ட் கவுன்சில் ஆஃபீஸா, டெக்கரேஷன்லாம் ரொம்பவும் சூப்பரா இருக்குது, ஃபர்ஸ்ட் லவ் மெமரிஸ்ல வர டெக்கரேஷன் தானே நம்ம ஹீரோ கேட்கும். அவ்வளோ ஆமா அப்படின்னு சொல்றா. நீ செகண்ட் இயரா இருந்துட்டு அதுக்குள்ளேயே ஸ்டூடெண்ட் கவுன்சில் பிரசிடென்ட்டா மாறினது உண்மையிலேயே சூப்பர் தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும், இது பெரிய விஷயமே இல்ல, நான் என் கோலை நோக்கி போராடுறேன் அப்படின்னு சொல்லவும், நான் ஜாயின் பண்ண அந்த பேட்லர்ஸோட லீடருமே வந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு தான் கோலுக்காக போராடுறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும்,
என்னது நீ ஒரு பேட்லஸ்ல அதுக்குள்ள ஜாயின் பண்ணிட்டியா? ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல தானே ஜாயின் பண்றேன்னு சொன்ன அப்படின்னு நம்ம கேட்கவும், நான் அப்படி சொல்லவே இல்லையே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கிறான். எதுக்காக வேற இதுல ஜாயின் பண்ண அப்படின்னு சொல்லி அவ கத்துறா. இருமா 2 மணி நேரமா ஒரு வழியா ஆமரி கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி அதை புரிய வைக்கிறான். பேட்லர் பார்ட்டியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், பேட்லர்ஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட திறமை என்னங்கறத பேரண்ட்ஸை கூப்பிட்டு வச்சு காமிப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆப்பரா எக்ஸ்பிளைன் பண்றான். அப்படின்னா இது கிட்டத்தட்ட பேரண்ட்ஸ் டே மாதிரியா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கோம். ஒரு பெரிய கேமரா ஸ்டூடியோவே அங்க இருக்கு. இது எதுக்காக நம்ம ஹீரோ கேட்கவும், சேர் டீமன் தான் இந்த ப்ரிப்பரேஷன் பண்ண சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஆப்பரா சொல்றான். ஆமா அவர் எங்கன்னு கேட்கவும், 13 டின்னருக்கு அவர் போயிருக்காருன்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன நம்ம ஹீரோ கேட்கறான். 13 டின்னர் அப்படிங்கிறது இந்த நெதர் வேர்ல்டோட சூப்பர் ஹீரோஸான 13 முக்கியமான ஆளுங்க போடுற மீட்டிங் தான் அப்படின்னு சொல்லி ஆப்பரா வந்து நம்ம ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவோம். எல்லாருமே இன்னும் வரலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கேட்கவும், ஆஸ்மோடியஸும் கிளேஷியாவும் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதோட ஹெட் மாதிரி இருக்கிறவன் சொல்றான். ஒவ்வொருத்தங்களும் தங்களோட ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லிட்டு இருக்காங்க. இது இன்னும் நல்லா வேகல அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் என்னடானா காமெடியா ஒரு ப்ராப்ளம் சொல்லிட்டு இருக்கான். இல்லீகலான விஷயம் எல்லாம் நடக்கு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். டீமன் கிங் இல்லாததுனால தான் நமக்கு ஆர்டர் கொடுக்க யாரும் இல்ல, அதனால தான் இவ்வளவு பிரச்சனையே. நம்ம சீக்கிரமா ஒரு டீமன் கிங்கை செலக்ட் பண்ணணும். அடுத்த டீமன் கிங் தகுதியான ஆளு லார்ட் பெலியல், லார்ட் சாலமன், லேடி லபே 3 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் தான் நெக்ஸ்ட் டீமன் கிங்கா இருக்க தகுதியானவங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசவும், லார்ட் பெலியல் தான் கரெக்டா இருக்குன்னு ஒருத்தர் சொல்றான். இல்ல லேடி லபே தான் கரெக்டா இருக்குன்னு இன்னொருத்தர் சொல்றான். எல்லாரும் மறந்துட்டீங்களா, லார்ட் சாலமன் அந்த ஹியூமன் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. அந்த ஸ்க்ரோல்ல மென்ஷன் பண்ணிருக்கிறபடி நெக்ஸ்ட் டீமன் கிங் ஒரு ஃபாரினரா இருப்பாரு. எல்லா டீமன்ஸுமே அவருக்கு லாயலா இருப்பாங்க. எல்லா டீமன்ஸையும் அவர் ஹீலிங் பண்ணுவாரு. அவர் ரைட் ஹேண்ட்ல சாலமன் ரிங் இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லவும், ஸ்க்ரோல்ல இருக்கிற ப்ராஃபஸில அதுதான் போட்டிருக்கா. நான் எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்றது அப்படின்னு சொல்லி ரெட் ஹேர் கேட்கவும், ஸ்க்ரால் எல்லாம் விட்டு தெலுங்க, நம்மளே டிசைட் பண்ண வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அசால்ட்டா பேசுறான். அப்ப அவனுக்கு ஒரு மெசேஜ் வரவும் அந்த மெசேஜ் யாருக்கோ ஃபார்வர்ட் பண்றான். நீ நிறைய மீட்டிங் வரது கூட இல்ல, நீ டீமன் கிங்க பத்தி பேச தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. அந்த ரெட் ஹேர் வச்சிருக்கிறவனுக்கு நம்ம ஹீரோவோட போட்டோ மெசேஜ் வரவும் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குன்னு கிளம்புறான். சரி இப்போதைக்கு இந்த மீட்டிங்க்கு ஒரு சின்ன பிரேக் விடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற லீடர் மாதிரி இருக்கிற ஒருத்தன் சொல்றான். நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகணும்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருந்த அந்த 3 பேர் இப்ப மேல உட்கார்ந்துருக்காங்க. இது முடிவெடுக்கிறதுக்கான நேரம். என்னோட பிறந்த அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவோம். இன்னொருத்தி என்னோட பிறந்த அழகா இருக்கான்னு சொல்றான். சரி வழக்கம் போல சாலமன் கிட்டயே கேட்போம், யாரோட பேர் அழகா இருக்கான் சொல்லு சாலமன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கவும், ஹி 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 நீங்க பாத்துட்டு இருந்த பழைய டீமன் நான் கிடையாது, ஏன்னா எனக்கு இப்போ ஒரு பேரா இருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவோட போட்டோவை காட்டுறான். டேய் உனக்கு மகனே கிடையாது, எப்படா டைரக்டா பேர வந்தான் அப்படின்னு சொல்லி பெல்லியல் கேட்கவும், அதுக்கு பேர் தான் லைஃப் ஹேக். நான் லைஃப் ஹேக் பண்ணி வர வச்சே அப்படின்னு சொல்லி சாலமன் காமெடி பண்றான். இவன் பார்க்க உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கான். இவனை நீ கடத்திட்டு வந்தியான்னு கேட்கவும், அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்றான். கீழே அவங்க எல்லாருமே நெக்ஸ்ட் டீமன் கிங் யார் ஆகுறதுன்னு சொல்லி தான் கத்திட்டு இருக்காங்க. நம்ம முடிவெடுக்க வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்லவும், சீட்டுக்கு டாடி முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பெல்லியல் சொல்லவும், நீ சீட்டிங் பண்ணிருப்பான்னு சாலமன் சொல்றான். நீங்க 2 பேர் தான் மூத்தவங்க, நான் சின்ன பொண்ணு தான், சோ நீங்களே டீமன் கிங் ஆகுங்க அப்படின்னு சொல்லி அந்த லேடி சொல்லவும், ஹே உனக்கும் எங்களோட வயசு தான், நீ ஒன்னும் சின்ன பொண்ணெல்லாம் கிடையாது, உன்னோட பாட்டி ஸ்கின்னை நீ பியூட்டியா மாத்த எவ்வளவு மேக்கப் போடுறான்னு தெரியாதுன்னு நினைச்சியா அப்படின்னு அவங்க கேட்கவும், ஒரு பொண்ணு கிட்ட இவ்வளவு ஹாஷாவா பேசுவீங்க, எனக்கு உங்களை விட 2 வயசு தான் கம்மி அப்படின்னு சொல்லவா அவங்க 2 பேரும் காமெடி பண்றாங்க. அந்த லேடியோ பெல்லியலும் வந்துட்டு, சாலமன் இருக்கிறதுலே நீ தான் ஸ்ட்ராங்கானவன், அது உனக்கே தெரியும், நீ தான் நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. எனக்கு இப்ப பேரா இருக்கான், அவன் கூட இருக்கிற ஒவ்வொரு நாளுமே எனக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்டா இருக்கு, சோ நான் சேர் டீமனாவே இருந்துக்கிட்டேன், என் பேரன் கூடயே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி சாலமன் சொல்றான். சரி டீமன் கிங்கோட சேர் அப்படின்னா இப்போதைக்கு எம்டியாவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவங்க 3 பேரும் முடிவெடுக்கிறாங்க. என் பேரனை பார்க்க நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி சாலமன் கிளம்பவோ, ரெட் ஹேர் வச்சிருக்கிறவன் அந்த இடத்துக்கு வந்து, ஸ்கூல்ல என் பொண்ணு நல்லபடியா பாத்துக்கிறதுக்கு ரொம்பவும் தேங்க்ஸ், நீங்க அத்தமாரி ஹியூமன் வேர்ல்டுக்கு போனதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு, உங்களை நாங்க அரெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவன் சாலமனை அரெஸ்ட் பண்றான். எங்க நம்ம ஹீரோ என்னடா ஜாலியா சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன காப்பாத்தி இருமா அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா ஜெயிலுக்குள்ள கதறிட்டு இருக்காரு. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஆமரியோட அப்பா வந்துட்டு நேஷனல் செக்யூரிட்டியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு தடவை அவ சொல்லிருப்பா. இப்போ சாலமன் கிட்ட அவன் பேசும்போது அவன் தான் ஆமரியோட அப்பா அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. சேர் டீமன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஹையஸ்ட் போஸ்டிங். அது போக நெக்ஸ்ட் டீமன் கிங் ஆகிற லெவலுக்கு சாலமன் தான் தகுதியானவன். அவ்வளவு பவர்ஃபுல்லான சாலமனியே அத்தமாரி ஹியூமன் வேர்ல்டுக்கு போயிட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஆமரியோட அப்பா, அதாவது நேஷனல் செக்யூரிட்டி கார்டுல இருக்கிறவரை அரெஸ்ட் பண்றாரு. நம்ம ஹீரோவோட தாத்தாவை இப்போ அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாது. இந்த எபிசோட்ல நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. நம்ம ஆஸ்மோடியஸ் அப்புறமா நெக்ஸ்ட் டீமன் கிங் நம்ம ஹீரோ தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஹிடன் டீடைல்ஸ் இருக்கு. கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணிட்டு அது எல்லாத்தையுமே நீங்க நோட்டீஸ் பண்ணிருப்பீங்க. எப்படி குழப்பமா இருக்கிற விஷயங்கள் எல்லாம் போக போக இருக்கிற எபிசோட்ஸ்ல நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ மிஸ் பண்ணாம கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.